வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, கடைசி பாகம், பாகம் 4, தியாகம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 5, வாக்குறுதி. தன்னால் இவ்வளவு விரைவாக கூட ஓட முடியும் என்ற செய்தி ஆம்பலுக்கு அன்றுதான் தெரிந்தது. கண்களில் வற்றாமல் வழிந்து கொண்டிருந்த கண்ணீர் பாதையை மறைத்த போதும் மனதில் அச்சாய் பதிந்திருந்த வழியில் சிறு சந்தேகத்தின் சாயலுமின்றி உடல் விரைந்தது. அவர்கள் சந்திக்கும் இடத்தை அடைந்தபோது அந்த இடத்தில் யாருமே இல்லை. பித்து பிடித்தவள் போல அந்த இடம் முழுவதும் தேடி பார்த்த பின்னும் அவன் வந்ததற்கான அறிகுறியோ அல்லது வந்து போனதற்கான அறிகுறியோ சிறிதும் அவளுக்கு தட்டுப்படவில்லை. இல்லை, அவர் கண்டிப்பாக வருவார், அவருக்கு எதுவும் ஆகியிருக்காது, நான் அவர் வரும் வரை இங்கேயே காத்திருப்பேன், கண்டிப்பாய் வருவார். மனதில் உருப்போட்டபடி அங்கேயே காத்திருக்கத் தொடங்கினாள் ஆம்பல். நேரம் எப்பொழுதையும் விட மிக மிக மெதுவாக நகர்ந்தது. ஆனால் ஆழி வருவதற்கான அறிகுறியே இல்லை. அந்தி சாய்ந்து நிலவும் வந்துவிட்ட வேளை. ஆனால் இன்னமும் ஆழியை காணவில்லை. அவருக்கு ஏதேனும் ஆகியிருக்குமோ? நான் இப்பொழுது என்ன செய்வது? எங்கு போய் அவரை தேடுவது? அவர்கள் எங்கு கொண்டு சென்றார்கள் என்று கூட நான் நிதனிடம் கேட்கவில்லையே. ஐயோ, நிதனிடம் அவரின் இருப்பிடம் எங்கிருக்கிறது என்று கேட்காமல் வந்துவிட்டேனே. தலையில் அடித்துக்கொண்டு அழத் தொடங்கியவள் சட்டென்று தன்னை தானே தேற்றிக் கொண்டாள். இல்லை இல்லை, இது அழுவதற்கான நேரம் அல்ல. கண்களை அழுந்த துடைத்துவிட்டு முதலில் நிதனிடம் ஆழியின் இருப்பிடத்தையும் அவரை எங்கு கொண்டு சென்றார்கள் என்ற விவரத்தையும் கேட்க வேண்டும். அவர்கள் குலத்தலைவன் இருக்கும் இடத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு வாசலை நோக்கி சில அடிகள் அவள் எடுத்து வைக்க வாசல் கதவு கிரீச் என்ற சத்தத்துடன் உள்நோக்கி திறந்தது. வாசலின் வழியே வந்து கொண்டிருந்த உருவத்தை பார்த்த ஆம்பலுக்கு நா வறண்டது. குறுகிய தோள்களுடன் முகத்திலும் கைகளிலும் ஆழமான காயங்களுடன் உதடு பீந்து இன்னமும் இரத்தக்கரை கூட காயாமல் உள்ளே வந்து கொண்டிருந்தவன் அவளின் ஆழி. இது ஆழியா என்று அவளாலேயே நம்ப முடியவில்லை. அவனின் அந்த தோற்றத்தைக் கண்டு நெஞ்சு வெடித்துவிடும் போல வலித்த போதும் அவன் உயிருடன் தான் இருக்கிறான் என்ற நினைவில் அந்த வலி மொத்தமாய் வெடிந்தது. தங்களின் இடத்தில் யாரோ நிற்கிறார்கள் என்ற நினைவில் காயங்களுடன் இருந்த போதும் அவனது தேகம் கோபத்தில் இறுகியது. எதிரே நிற்பவள் ஆம்பல் என்பதை அறிவதற்கு அவனுக்கு சில வினாடிகள் பிடித்தன. நொடியில் அங்கிருப்பது அவள்தான் என்று அவன் உணர்ந்த மறுகணம் அவனுடைய வலி அனைத்தும் பறந்தது போல அவனது முகம் மகிழ்ச்சியில் விரிந்தது. கண்களில் ஆர்வமும் நம்பிக்கையும் ஜொலிக்க அவர்களிடையே இருந்த தூரத்தை ஓரடியில் கடந்துவிடத்தான் அவனது உள்ளம் துடித்தது. ஆனால் அடிபட்ட அவனது உடல் அதற்கு இடம் கொடுக்காமல் தட்டுத்தடுமாறி அவளை நோக்கி இயன்றவரை விரைவாக ஓரடி எடுத்து வைத்து முன்னேறினான். அவனின் அந்த நிலை கண்டு ஒரு கணம் சிலையாகி நின்ற ஆம்பல் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓட மீதமிருந்த தூரத்தை தனது ஓட்டத்தில் கடந்து அவனது பரந்த மார்பில் முகம் புதைத்தாள் ஆம்பல். அவனின் தேக்கு மர தேகத்தை தனது தளிர் கரங்களால் இறுகத் தழுவியபடி கேவி கேவி அழ ஆரம்பித்தாள். ஒற்றை கரத்தால் அவளது இடையை தழுவி மறுகரத்தை அவளின் தலைமீது ஆதரவாக வைத்து வருடியபடி, அழாதே ஆம்பல், எனக்கு ஒன்றுமில்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். அவனின் ஆழ்ந்த குரலும் அவன் உடல் தந்த வெப்பமும் அவளுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் தர நிற்கவே நிற்காது என்பது போல வழிந்த அவளது விசும்பல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கின. கண்களில் காதலை தேக்கி பார்த்ததாக ஆம்பல் படித்திருக்கிறாள். ஆனால் கண்களில் தனது உலகத்தையே தேக்க முடியுமா என்று எண்ணும் அளவிற்கு நம்பிக்கையும் ஆர்வமும் ஒன்றுடன் ஒன்று போட்டியிட அவளை பார்த்து, நீ இங்கு வந்திருக்கிறாய் என்றால் எனது யோசனைக்கு சம்மதம் என்றுதானே பொருள் என்றான் மூச்சு கூட விட மறந்தபடி. முகத்தை தூக்கி அவனின் கண்களை நேராக பார்த்து, இல்லை என்றாள் ஆம்பல் அழுத்தமான குரலில். அந்த தருணம் ஆழியின் கண்களில் ஒளிவிட்டு கொண்டிருந்த நம்பிக்கை ஒளி மறைந்து அவனது அழகிய முகம் வாடியது. இதற்கு மேல் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லாதது போல அவனது முகத்தில் ஒரு நிராசை பரவியது. அவனின் அந்த மாற்றத்தை கவனியாதவள் போல ஆம்பல் தொடர்ந்தாள். உங்களின் யோசனைக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன். காலம் முழுவதும் வெறும் நண்பனாக மட்டும் உங்களுடன் வாழ எனக்கு துளியும் விருப்பமில்லை. உங்களை மணந்து உரிமையுடன் உங்களின் சரிபாதியாக நான் வாழ்வதற்கு சம்மதம் என்றால் சொல்லுங்கள், நான் இப்பொழுதே வருகிறேன். கண்களில் குறும்பும் காதலும் மின்ன ஆழியை நோக்கினாள் ஆம்பல். இருண்ட மேகத்தில் மின்னல் வெட்டுவது போல ஆழியின் கலையிழந்த கண்கள் சட்டென்று சூரியனைப் போல பிரகாசித்தன. அடுத்து என்ன நடந்தது என்று அறிவதற்கு முன் ஆம்பல் ஆழியின் கரத்தில் தட்டாமாலை சுற்றி கொண்டிருந்தாள். எப்பொழுது அவன் அவளை தூக்கினான், எப்பொழுது அவளை சுற்றினான் என்று எதுவுமே அவளுக்கு விளங்கவில்லை. அவனின் சந்தோஷமும் ஆர்வமும் அவளையும் தொற்றிக்கொள்ள அவனுடன் இணைந்து நகைத்தபடி அவனின் அணைப்பிற்குள் அடங்கினாள் ஆம்பல். பொறுங்கள், ஏற்கனவே உங்களுக்கு காயம்பட்டிருக்கிறது, இதில் என்னை வேறு இறக்கி விடுங்கள், சீக்கிரம். அவளின் வார்த்தைகள் அவன் காதுகளில் விழுந்தது போலவே தெரியவில்லை. அவனுக்கிருந்த மகிழ்ச்சியில் அவளை தூக்கி சுற்றுவது என்ன, அவளை தூக்கி கொண்டு இந்த உலகத்தையே சுற்றுவது கூட ஒரு அற்ப விஷயம்தான்.
ஒரு வழியாய் அவளை தரையில் இறக்கிவிட்டவன் அவளின் முகத்தில் கற்றையாய் விழுந்திருந்த கூந்தலை ஒதுக்கியபடி, சரி வா, நாம் இப்பொழுதே கிளம்பலாம். போன தடவை நாம் பயணித்தது போல நீ என் முதுகில் அமர்ந்து கொள் என்று கூறிவிட்டு தனது சுய உரிவிற்கு மாறப்போனவனின் கரம் பற்றி தடுத்தாள் ஆம்பல். கேள்வியுடன் அவனை பார்த்தவனுக்கு, உங்களின் நிலை தெரிந்துதான் கூறுகிறீர்களா? முதலில் உங்களின் காயங்கள் குணமாகட்டும், பிறகு நீங்கள் கூறியது போல நம்மை தெரியாதவர்கள் வாழும் தொலைதூரத்திற்கு சென்று நிம்மதியாக வாழலாம் என்றாள் ஆம்பல். யார் சொன்னது நான் நன்றாக இல்லை என்று? இது போன்ற புத்துணர்வுடன் நான் இருந்ததே இல்லை. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் என்னவும் என்பது இழுக்கு. முதலில் நாம் இங்கிருந்து கிளம்பலாம். நீ கூறியது போல எனக்கு ஓய்வு வேண்டுமென்றால் நாம் வழியில் கூட இதை பாரிக்கொள்ளலாம் என்றான் ஆழி அவசரமாக. அவனின் அந்த வினோத செய்கையின் அர்த்தம் புரியாமல் ஒரு கணம் விழித்தவளின் பார்வையில் அவன் கண்களில் பொய்யோ என்று மின்னி மறைந்த பயம் கண்டு ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள். எதைக் கண்டும் அஞ்சாத ஆழி எதைக் கண்டு பயப்பட வேண்டும்? அவனது காயம்பட்ட முகத்தை மென்மையாக தனது கரங்களில் ஏந்தி கட்டை பெருவரலில் எம்பி நின்று அவனது முகத்தோடு முகம் நோக்கி, ஏன் இந்த பயம்? எதற்காக இந்த அவசரம் என்றாள் குரல் குழைய. ஒரு நிமிடம் ஆழமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் அதற்கு மேல் தாழ முடியாமல் அவளை தன்னோடு இழுத்தணைத்துக் கொண்டான். காற்றும் ஒளியும் கூட அவர்களின் இடையே வருவதை அவன் விரும்பவில்லை. அவனின் விருப்பப்படி மட்டும் நடக்க முடிந்தால் ஆம்பலை யார் கண்ணிலும் படாதபடி தன் இதயத்திற்குள்ளேயே சிறை வைத்து விடுவான். ஆனால் அது முடியாதே. ஆம்பல் ஒரு பொருள் அல்லவே. ஆயினும் என்ன செய்வது? அவனது பாழும் மனது கேட்க மாட்டேன் என்கிறதே. இப்பொழுது நீ என்னை விட்டுவிட்டு சென்றால் திரும்பி நீ வராமலே போய்விட்டால், உன் மனதை யாரோ அல்லது ஏதேனும் மாற்றிவிட்டால்? மேலும் அவளை தன்னோடு இருக்கியபடி அவளின் கழுத்து வளைவில் தனது முகத்தை புதைத்தபடி குரலில் ஒருவித தவிப்புடன் தனது பயத்தை கூறினான். அவர்களின் அணைப்பின் இடையே சிக்கியிருந்த ஒரு கரத்தை மெதுவாக உருவி எடுத்து அவனின் தலையை மெல்ல வருடிவிட்டு அவன் முகத்தை தனது விரல்களால் தூக்கி நேருக்கு நேராக பார்த்தாள். காயம் பட்டிருந்த போது முகத்தின் வனப்பு சற்றும் குறையவில்லை. அகன்ற நெற்றி, கூரான மூக்கு, தாமரை மலர் போல நீண்டிருந்த அவனது கண்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கலாம் போன்ற வடிவம் அவனுடையது. இத்தனை நாள் பழக்கத்தில் ஏன் தனக்கு இது தோன்றவே இல்லை என்று மனம் ஒருபுறம் இழுத்த போதும் அந்த பொழுதில் அவனின் எழிலழகை ரசிப்பதை விட அவனுக்கு நம்பிக்கை கொடுப்பது மிகவும் முக்கியம் என்று மெல்லிய ஆனால் உறுதியான குரலில், உங்களை விட்டு நான் விலக வேண்டும் என்று முடிவெடுப்பது எப்போது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். நாம் இங்கிருந்து சென்ற பின் கூட நான் என் மனதை மாற்றிக்கொள்ளலாம். நான் உங்களை விட்டு விலகியே தீர வேண்டும் என்று முடிவெடுத்த பின் என்னை தடுப்பவர் யார்? அதனால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னை நம்புவது. இவள் என்றும் உங்களை விட்டு போக மாட்டாள் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நம்மிடையே யார் வந்தால் என்ன, அந்த கடவுளை வந்தாலும் ஆம்பல் ஆழியை விட்டு பிரியமாட்டாள் என்று நீங்கள் என்னை முழு மனதாக நம்ப வேண்டும். தாயை தேடும் பிள்ளை போல அவளை கட்டிக்கொண்டிருந்த ஆழிக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் கொடுத்தாள் ஆம்பல். அவளை பற்றியிருந்த அணைப்பை லேசாக விடுவித்துவிட்டு, கண்டிப்பாக என்னை விட்டுவிட்டு சென்றுவிட மாட்டாயே? அவனின் ஆழமான குரல் லேசாக நடுங்கியது. தலை சிரித்து, நீங்கள் என்னை விட்டுவிட்டு செல்வீர்களா என்றால் விளையாட்டுக் குரலில். என் உயிரை விடுவேன், உன்னை என்னால் விட முடியாது. சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தான் அவன். அவனின் பதிலால் மனது நிறைய, என்றுமே நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்றாள் அழுத்தத்துடன். சத்தியமாக? சத்தியமாக உங்களை ஒருபோதும் நான் விட்டு விலகவே மாட்டேன். நீங்கள் கூறியது போல நாம் இங்கிருந்து சென்று காலம் முழுவதும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்றாள் உற்சாகத்துடன். அவளின் அந்த வாக்குறுதியில் அவனது இறுகிய உடல் இலகியது. அதற்கு மேல் எந்தவித பயமோ கவலையோ இன்றி அவளை கைகளில் எடுத்து அணைத்தவனின் கரங்களில் மெழுகாய் உருகி அவனுடன் ஒன்றினாள் ஆம்பல். பல மணி நேரம் ஓடிய பின்னும் இருவருக்கும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிய மனமே இல்லை. அதற்கு மேல் தாமதித்தால் அவளை தேடி அவளின் இனத்தார் வந்துவிடுவார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக கிளம்பலாம் என்று ஆம்பல் முடிவு செய்தாள். கிளம்புவதற்கு முன் தனது திட்டத்தை விளக்கத் தொடங்கினாள். உங்களின் உடல் பழைய நிலைக்கு வரும் வரை எங்களிடத்தின் அருகே இருக்கும் குளக்கரையில் அருகில் இருக்கும் மரத்தில் தங்கிக் கொள்ளுங்கள். அது எங்களின் இருப்பிடம் என்பதால் இந்த சிறு பிராணிகளும் அங்கு வந்து தங்குவதில்லை. அங்கு எந்த உணவும் கிடைக்காது என்பதால் எங்கள் இனத்தவர் யாரும் அந்த பக்கம் அதிகமாய் வருவதில்லை. மரமும் அடர்த்தியாக இருப்பதால் நீங்கள் உள்ளே தங்கி ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் இருப்பதும் யாருக்கும் தெரியாது. யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வகையில் நானும் தினமும் வந்து உங்களை பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் நன்கு தேறியவுடன் நாம் நமது பயணத்தை தொடரலாம். என்ன, சரியா என்று தீவிரமான குரலில் வினவினாள். ஆம்பல் அவளின் திட்டத்தை விவரிக்கும் அழகை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தவன் அவளின் அந்த கடைசி கேள்வியில் அவளது முகத்தை தொட்டு தன்னருகில் இழுத்தபடி, எல்லாம் சரிதான், நான் ஏன் அந்த குளத்தின் அருகில் உள்ள மரத்தில் தங்க வேண்டும்? நீ வசிக்கும் இடத்தின் அருகே கூட ஒரு மரம் இருக்கிறதே, அதில் தங்கிக் கொள்ளவா? ஆசையாய் அவளின் காதுகளில் ரகசியம் பேசினான் அவன். அவனின் சூடான மூச்சுக்காற்று அவளின் கன்னத்தை சரசமாய் வருட உதட்டை பிதிக்கியபடி அவனை லேசாக தள்ளிவிட்டு பொய்யான கோபத்தை முகத்தில் காட்டி, ஏன், என் வீட்டிலேயே வந்து தங்குங்களேன் என்றாள் ஏளனமாக. மிகவும் சரி, அதைத்தான் நான் கூற வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் நீ மறுப்பாயோ என்றுதான்.
நீ சொல்லிவிட்டாய் அல்லவா, இன்றே மூட்டை முடிச்சுடன் உன் இல்லத்தில் குடிபுகுந்து விடுகிறேன் என்றான் கண்களை சிமிட்டி அவளது கன்னத்தை நிமிண்டியபடி. ஷ் என்று அவன் கைகளை தட்டிவிட்டு, நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்றால் விளையாடுகிறீர்களே என்றாள் ஆம்பல் அங்கலாய்த்தபடி. விளையாட்டா? நான் எங்கு விளையாடினேன்? நான் கூறியது அனைத்தும் சத்தியமான வார்த்தைகள் என்று அவளை இழுத்து தன் மார்பில் சாய்த்தபடி, உன்னை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற நினைப்பே என்னை கொள்கிறது. அப்படி இருக்க எப்படி நான் உன்னை விட்டு விலகி இருப்பது? ஒற்றை கையை தலைக்கு அணை கொடுத்து படுத்தபடி கண்களில் மையலுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தவனை மறுப்பது எவ்வளவு கடினம் என்று அவளுக்கு அப்பொழுது விளங்கியது. அவனின் புறமாய் திரும்பி தனது நீண்ட விரல்களால் அவனது மார்பில் கோலமிட்டபடி, சொல்வதை கேளுங்கள், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நாம் இந்த விஷயத்தில் நடக்க முடியாது. நாம் இணைந்து வாழ்வதற்கு நாம் இருவருமே உயிருடன் இருக்க வேண்டாமா? இந்த அவசரத்தினால் நம்மிருவரில் யாருக்கேனும் தீங்கு நிகழ்ந்து விட்டால் பின் அதை நம்மால் சரி செய்ய முடியுமா? ஆக்கப் பொறுத்தவன் சற்று ஆறப் பொறுத்தால்தான் என்ன என்று நயமாக பேசி அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள் ஆம்பல். அவளின் இந்த கவனம் அவர்களின் வாழ்வுக்கு என்று அவனுக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தும் அவனுக்காக அவள் கவலைப்படுவதை பார்ப்பதில் அவனுக்கு ஒரு அலாதி பிரியம். தலைவியின் வார்த்தைக்கு மறுமொழி ஏது என்று எழுந்து அமர்ந்தபடி அவளை நோக்கிச் சிரித்தான் ஆழி. சரி, நான் இப்பொழுது புறப்படுகிறேன். சிறிது நேரம் கழித்த பின் எங்களின் இடத்திற்கு வாருங்கள். ஜாக்கிரதையாக வாருங்கள். நிம்மதியும் மகிழ்ச்சியுமாய் ஆளியிடமிருந்து பிரியாவிடை பெற்றுக்கொண்டு தங்களின் இடம் நோக்கி விரைந்தாள் ஆம்பல். எந்த கவலையுமின்றி நாட்கள் வெகு இனிமையாக ஆம்பலுக்கும் ஆழிக்கும் நகர்ந்தன. ஆம்பலுக்கு ஒவ்வொரு நாளும் ஆழியில் ஆரம்பித்து ஆழியிலேயே முடியவும் செய்தது. காலையில் அவள் எழுந்தவுடன் அவள் பார்க்கும் முதல் முகம் ஆழியினுடையதுதான். நாளின் முடிவில் அவள் தூங்கச் செல்லும் முன் அவள் பார்க்கும் முகமும் அவனுடையதுதான். இத்தனை கட்டுப்பாட்டுகளுக்கு மத்தியிலும் அவர்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால் அவர்களின் நேசத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லாத பொழுது அவர்களால் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று அதை எண்ணி எண்ணி அந்த நாளுக்காக இருவரும் வழிமேல் விழிவைத்து காத்திருந்தனர். மன்னித்து விடுங்கள், என்னால் இவைகளை மட்டும்தான் கொண்டு வர முடிந்தது என்று தான் கண்டுபிடித்த உணவையும் நிதன் வேட்டையாடிய சில பிராணிகளையும் ஆழியிடம் கொடுத்தவளின் முகம் கவலையில் சுருங்கியது. நீங்கள் நன்றாக உண்டால்தான் சீக்கிரம் குணமடைய முடியும். மனதின் கவலையை வாய்விட்டு கூறிவிட்டு அவனின் அருகில் அமர்ந்து அவனின் காய்ந்த காயங்களை மீண்டும் ஒருமுறை சோதித்தாள். காயம் அனைத்தும் குணமாகிவிட்ட போதும் அவள் கண்ணுக்கு அவன் இளைத்தது போலவே இருந்தது. தான் பழைய நிலைக்கு வந்துவிட்டதாக எத்தனை முறை ஆழி கூறியும் அதை முழு மனதாக ஆம்பல் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. நான் சீக்கிரமாக என் பலத்தை பெறுவதற்கு இன்னொரு வழி இருக்கிறது என்றான் ஆழி தீவிரமான குரலில். நிஜமாகவா? சொல்லுங்கள், எப்பாடு பட்டேனும் அதை செய்து முடிக்கிறேன் என்று ஆவலாக கூறிவிட்டு அவனை நெருங்கி அமர்ந்தாள் ஆம்பல். ஆம்பலின் அழகிய முகத்தை கைகளில் ஏந்தி இந்த அண்டத்தின் பொக்கிஷம் அவள்தான் என்பது போல கண்கள் மென்மையுற அவளின் அழகை தனது கண்களால் பருகியபடி, ஒரு நாள் முழுவதும் இந்த முழு மதிவதனத்தை பார்த்து கொண்டிருந்தால் போதும், அடுத்த நொடியை இழந்த என் பலம் எல்லாம் எனக்கு மீண்டும் கிடைத்துவிடும் என்றான் தெளிவான குரலில் சிறிதும் சந்தேகமின்றி. அவன் பார்வையிலும் வார்த்தையிலும் கிறங்கிய போதும், போங்கள், இது என்ன சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டு? நான் உங்களை எப்படி குணப்படுத்துவது என்று என்னை வருத்திக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால் என்று பொய்க்கோபத்துடன் கூறிய போதும் அவனின் காதலில் அவள் குரலில் துணித்த பெருமிதத்தை மறைக்க முடியவில்லை. நான் கூறியது பொய்யல்ல, மெய்யேதான். நீ வேண்டுமானால் பரிசித்துப் பாரேன் என்றவன் நொடியில் தனது வலிய கரத்தால் அவளை இழுத்தணைத்து அவளின் முகத்தோடு முகம் புரசியபடி அவளின் மெத்து மெத்தென்றிருந்த இதழ்களை நோக்கி ஆவலுடன் குனிந்தான். அதே கணம் அங்கு அவர்கள் இருவரைத் தவிர வேறொருவரின் வருகையை உணர்ந்த காதலர்கள் இருவரும் தங்களை சுதாரித்துக் கொண்டு அரவம் அந்த திசை நோக்கி திரும்பினர். அவர்களின் தனிமையை கெடுக்க வந்தது வேறு யாருமல்ல, நிதன்தான். முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் காட்டாமல் லேசாக தொண்டையை கனைத்துவிட்டு அவர்களின் கவனம் திரும்பும் வரை வேறுபுறமாய் திரும்பி நின்றான் அவன். என்ன, ஏதேனும் முக்கியமான விஷயமா என்று அவசரத்துடன் நிதனை நோக்கினாள் ஆம்பல். அதெல்லாம் ஒன்றுமில்லை, உணவு பத்தாது என்றெண்ணி மேலும் சில உணவுகளை கொண்டு வந்தேன் என்று கூறிவிட்டு அவன் வேட்டையாடி கொண்டு வந்த சில பறவைகளை ஆம்பலிடம் நீட்டினான் நிதன். தன் முழு உயரத்திற்குமாய் நிமிர்ந்து அமர்ந்த ஆழி எரிச்சலை மறைக்காத குரலில், நான் பட்டினியால் கண்டிப்பாய் இறக்கப் போவதில்லை. சமய சந்தர்ப்பம் தெரியாமல் நீ இப்படி திடீர் என்று தோன்றி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்னை கொல்வது நிச்சயம் என்றான் நிதனை அலட்சியமாய் பார்த்தபடி. அந்த பெரிய பறவையின் வார்த்தைகளை அசட்டை செய்துவிட்டு ஆம்பலை நோக்கி, நீ செல்வதென்றே முடிவு செய்து விட்டாயா? நிதனின் குரலில் கவலையும் அக்கறையும் கலந்திருந்தன. அவனின் அக்கறையில் அவளின் மனம் கனிய, ஆமாம் நிதா, ஏறத்தாழ இவர் பழைய நிலைக்கு வந்துவிட்டார். அதனால் நாங்கள் நாளை இரவு புறப்படலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் என்று அவனுக்கு பதிலளித்துவிட்டு, நிதா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. நீ இல்லையென்றால் இதை நான் செய்வதற்கு பெரும்பாடுபட்டிருப்பேன். அவனுக்கு மனதார நன்றி கூறியவளின் கண்கள் பாசத்திலும் நன்றியிலும் பணித்தன. நான் உனக்கு உதவி செய்வதற்கு காரணம் நான் அவருக்கு கொடுத்த சத்தியம் அல்ல.
உனக்கும் எனக்கும் இன்று நேற்றைய பழக்கமல்ல. பல வருடங்களாக நாம் பழகியிருக்கிறோம். நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை என் வருங்கால மனைவி என்று ஆரம்பித்தவனின் வார்த்தைகள் அவனை கண்களாலேயே எரித்து விடுவது போல பார்த்து கொண்டிருந்த அந்த பறவையின் கோபத்தில் தடுமாறி, என் குடும்பமாகத்தான் எண்ணுகிறேன், இதுதான் உன் முடிவு என்று தேர்ந்தெடுத்த பின் நான் என்ன சொல்ல முடியும் என்று அவளின் முடிவை ஏற்றுக்கொண்ட போதும் அதில் தனக்கு விருப்பமில்லை என்பதை கூறாமல் கூறினான் நிதன். கம்பீரமாக ஏதோ அந்த மரமே தன்னது போல என்று அமர்ந்திருந்த அந்த பறவையை பார்த்து வறண்ட குரலில், உங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டேனும் தீர்ப்பேன் என்றான் நிதன் உறுதியுடன். சாவதானமாக அந்த மரத்தின் மீது சாய்ந்தபடி வெற்றி புன்னகையுடன், நான் இல்லாத பொழுதுதான் அவளை பார்த்து கொள்ளச் சொன்னேன், இப்பொழுது அதற்கு அவசியமே இல்லை, அவளை விட்டுவிட்டு என்றுமே நான் பிரியப் போவதில்லை என்றான் ஆழி செருக்குடன். அந்த பறவையின் முகத்தில் தோன்றிய ஆணவத்தைக் கண்ட நிதனுக்கு நாடி நரம்புகள் எல்லாம் முறுக்கிறேன. சரி, நீங்கள் அவளுடன் இல்லாத போது நான் அவளை பாதுகாக்கிறேன், அப்பொழுது நான் என் வாக்கை காப்பாற்றுகிறேன், போதுமா என்றான் எரிச்சலை சிறிதும் மறைக்காமல். அவளை விட்டுவிட்டு அவன், என்ன திண்ணக்கம் இந்த பொடி பாம்பிற்கு என்று மனதில் கருவியபடி, இந்த வாழ்க்கையில் அதற்கான சந்தர்ப்பமே உனக்கு வாய்க்காது என்றான் கோபம் உள்ளடங்கிய குரலில். அப்படியா, சரி, இந்த வாழ்வில் என் வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அடுத்த பிறப்பில், அதுவும் முடியவில்லை என்றால் அதற்கும் அடுத்த பிறப்பில், எப்படி ஏனும் நான் கொடுத்த வாக்கை காக்காமல் என் ஆன்மா இந்த உலகத்தை விட்டு பிரியாது. தனது வாதம் குழந்தைத்தனமானது என்று நிதனுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் வாதத்தின் கடைசி வார்த்தை அந்த பறவையினுடையதாக இருக்கக்கூடாது என்ற பிடிவாதத்தில்தான் அவன் பேசியது. சிறு பிள்ளைகளைப் போல சண்டையிட்டுக் கொண்டிருந்த அந்த இருவரையும் பார்த்து தலையில் எடுத்துக் கொள்ளலாம் போலிருந்தது ஆம்பலுக்கு. எவ்வளவு முக்கியமான நேரத்தில் தேவையில்லாததை வெகு சிரத்தையுடன் விவாதித்துக் கொண்டிருந்தவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிட்டாள் ஆம்பல். நாளை மாலை கொலுமண்டபத்தில் நடக்கும் கூட்டத்திற்கு வருகிறாயா? கேள்வியுடன் ஆம்பலை நோக்கினான் நிதன். நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் என்னை தேட ஆள் அனுப்ப வாய்ப்புள்ளது. அப்படி அவர்கள் என்னை தேடி வந்தால் போட்ட திட்டம் வீணாகிவிடும். அதுவும் இல்லாமல் நான் வரவில்லை என்றால் உன்னிடம் கேள்விகள் கேட்பார்கள், சந்தேகம் வரவும் வாய்ப்புள்ளது. அதனால் நான் கூட்டத்தில் கலந்து கொண்டு யாரும் பார்க்காத வேளையில் பாதியிலேயே வந்து விடுவேன். இந்த நாளை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான காரணம் அன்று யாருடைய கவனமும் என்மேல் இருக்காது என்பதால்தான் என்று தன் காரண காரியத்தை விவரித்தாள் ஆம்பல். சரி, உன்னிஷ்டம், ஏதாவது தேவைப்பட்டால் சொல் என்று கூறிவிட்டு மரியாதை நிமித்தமாக கூட அந்த பறவையிடம் விடைபெற்றுக் கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு சென்றான் நிதன். நிதன் சென்ற பின் ஒய்யாரமாய் கிளைகளில் சாய்ந்தபடி ஆம்பலின் விரல்களோடு தனது விரல்களை விளையாட விட்டபடி, எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை, ஏதோ அவனுடையதை நான் அபகரித்துக் கொண்டது போலவே என்னை பார்க்கிறான் என்றான் எரிச்சலுடன். ஆழியின் தீவிரமான முகத்தைக் கண்டு ஆம்பலுக்கு சிரிப்புதான் வந்தது. இத்தனை பெரிய பறவை ஒரு சிறிய விஷயத்திற்கு போய் போட்டி போடுகிறதே, நிதனுக்கும் அதே எண்ணமாகத்தான் இருக்கும் என்றாள் கிண்டலாக. அவளது வார்த்தையில் விருற்றென்று நிமிர்ந்து அமர்ந்தவன் குற்றம் சாட்டும் பாவனையுடன், நீ பேசுவதை பார்த்தால் அவன் சரியென்று சொல்வது போல அல்லவா இருக்கிறது, நீ என்றுமே எனக்கு ஆதரவாகத்தான் பேச வேண்டும். செல்ல கோபத்துடன் அவளின் கன்னத்தை கிள்ளினான். வலிக்கிறது என்று சினுங்கிவிட்டு, ஆமாம், நீங்கள் தான் சரி, அவரின் கோபம் நியாயமே இல்லை, நான் என்ன பொருளா அபகரிப்பதற்கு என்று அப்பாவியாய் விழிவிரித்தாள் ஆம்பல். ஆசையுடன் அவளை சில கணங்கள் பார்த்து கொண்டிருந்தவனின் பார்வை சற்றென்று மாறியது. கண்டிப்பாய் அந்த கூட்டத்திற்கு நீ செல்லத்தான் வேண்டுமா? அதை தவிர்க்க முடியாதா? தன் விருப்பப்படி மட்டும் அவனால் காரியத்தை நடத்த முடியுமென்றால் எப்பொழுதோ அவன் அவளை தன்னுடன் அழைத்து சென்றிருப்பான். அவளை விட்டு விலகியிருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக கழிவதாக அவன் எண்ணினான். ஆனால் அவனது சுயநல எண்ணத்திற்காக ஆம்பலின் ஆசைகளையும் முடிவுகளையும் அவன் என்றுமே மறுக்கப் போவதில்லை. போகாவிட்டால் என்னை தேடுவார்கள், அதனால் போய்விட்டு உடனடியாக வந்து விடுவேன் என்றாள் முடிவுடன். தாடையை தடவியபடி, எதற்காக இந்த கூட்டம்? வேண்டுமானால் நானும் அந்த கூட்டம் நடக்கும் இடத்திற்கு அருகில் வந்து உனக்காக காத்திருக்கட்டுமா? அவனின் அந்த கடைசி யோசனையில் அவளது உடல் பயத்தில் பதறியது. அவசர கதியில் அவன் ஏதேனும் செய்துவிட்டால் அவனின் கரங்களை இறுகப் பற்றியபடி, இல்லை, அப்படி எதுவும் செய்து விடாதீர்கள், உங்களை யாரேனும் பார்த்துவிட்டால்? மேலே பேசுவதற்கு அவன் முயலும் முன் அவனை முந்திக்கொண்டு, அந்த கொலுமண்டபம் எங்கள் இனத்தவர்க்கு உரியது, அதற்குள் எதிரியால் நுழைய முடியாது. அவன் விபரீதமாய் ஏதேனும் செய்வதற்கு முன் அவளால் இயன்ற மட்டும் அவளுக்கு தெரிந்த அனைத்து விவரங்களையும் அவனிடம் கூறினாள். நான் உள்ளே வந்தால் என்னாகும்? கண்கள் குறுகுறுக்க அவளை கேட்டான். கோபத்துடன் அவனை முறைத்துவிட்டு, அந்த மண்டபத்திற்குள் எதிரிகள் உள்ளே நுழைய முடியாது என்பது ஐதீகம், அப்படி உள்ளே நுழைந்தால் என்ன நடக்கும் என்று எனக்கும் தெரியாது என்று கூறியவளின் முகம் நிமிடத்தில் கோபத்திலிருந்து ஆர்வத்திற்கு மாறியது. உங்களுக்கு தெரியுமா, இந்த மண்டபம் சிறப்பு வழிபாட்டுக்காக மட்டும்தான், ஆண்டுக்கு ஒரு முறைதான் திறப்பார்களாம். இந்த கூட்டத்திற்கான காரணம் என்னவென்று எங்கள் குலத்தின் ஒரு சில பெரியவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமாம். அளவு கடந்த ஆர்வம் அவளின் கண்களில் மின்னியது. ஓரக்கண்ணால் அவளை பார்த்தபடி, ஆஹா, இப்பொழுதல்லவா தெரிகிறது, கூட்டத்தில் கலந்து கொண்டபின் செல்ல வேண்டும் என்றதன் உண்மையான காரணம்.
மற்றவரின் சந்தேகத்தை தவிர்ப்பது என்பது மேல்பூச்சிற்கான காரணம்தான். உண்மை காரணம் அந்த கூட்டம் எதற்காக நடக்கிறது, அதில் என்ன செய்வார்கள் என்று தெரிந்து கொள்வதற்குத்தானே. அவனது பார்வையில் குறும்புத்தனம் கூத்தாடியது. தன்னை கண்டுபிடித்து விட்டானே என்று ஆம்பலின் முகம் நாணி கோணியது. கண்களில் கெஞ்சலும் கொஞ்சலுமாய் கொஞ்சம் ஆர்வமாயிருக்கிறது என்று நெளிந்து கொண்டே ஒப்புக்கொண்டாள். செல்லமாய் அவளின் கன்னத்தை தட்டிவிட்டு அவளது கைகளை தன் கரங்களுக்குள் சிறைப்பிடித்துக் கொண்டு, சூரியன் மறைந்தவுடன் நீ இதே இடத்திற்கு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் வந்துவிட வேண்டும், சரியா? நீ என்னிடம் வாக்கு கொடுத்திருக்கிறாய், மறந்து விடாதே. சொன்ன நேரத்தில் நீ வரவில்லை என்றால் நானே அந்த மண்டபத்திற்கு வந்து உன்னை கூட்டிச் செல்வேன். என்னை யாராலும் தடுக்க முடியாது, ஞாபகம் வைத்துக்கொள் என்று கண்டிப்பான குரலில் எச்சரிக்கை செய்தான் ஆழி. அவனின் அந்த தீவிரமான முகத்தை பார்த்த ஆம்பல் ஒரு கணம் திகைத்தாள். ஆழியின் கோபம், கண்டிப்பு அனைத்தையும் அவள் பார்த்திருக்கிறாள்தான். ஆனால் இன்று அவன் குரலில் ஒலித்த அந்த தீர்க்கத்தையும் உறுதியையும் அவள் இதுவரை கண்டதில்லை. அவனின் அந்த அவசரமும் தவிதவிப்பும் அவளுக்காக, அவர்கள் இணைந்து வாழ்வதற்காக என்று எண்ணும் போது அவளின் உள்ளம் களிப்பில் திளைத்தது. அவன் பிடியில் சிக்கியிருந்த தனது கரங்களை உருவி அவனின் கரங்களை தனது மெல்லிய விரல்களால் பற்றி, சத்தியம் சத்தியம் சத்தியம், நாம் குறித்த நேரத்திற்கு கண்டிப்பாய் நான் வந்து விடுவேன், போதுமா என்றவள் அவனின் கன்னத்தை நன்றாக கிள்ளிவிட்டு, சரி, இப்பொழுது நேரமாகிவிட்டது, நான் போய்விட்டு நாளை வருகிறேன். அதுவரை நல்ல பிள்ளையாய் ஓய்விடுங்கள். மலர்ந்த சிரிப்புடன் அவனிடமிருந்து விடைபெற்று சென்றாள் ஆம்பல். இன்னும் ஒரே ஒரு நாள்தான், அதற்கு பின் பிரிவு என்ற சொல்லே அவர்களின் வாழ்க்கையில் கிடையாது. அந்த எண்ணம் தந்த மகிழ்ச்சியில் இருவரும் வரும் நாளுக்காக ஆவலுடன் காத்திருந்தனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.